வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், மகளிர் சுய உதவி குழுவில் நீங்கள் கடன் வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் எங்குமே அலைஞ்சு தெரிய தேவையில்லை, ஈஸியாகவே வாங்கலாம். அது எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஒரு முகாம் நடைபெறுது. இந்த முகாமில் போயிட்டு நீங்கள் தேவையான ஆவணங்களை கொண்டு போயிட்டு நீங்கள் விண்ணப்பம் பண்ண 45 நாளைக்குள்ளாலே உங்களுக்கு இந்த மகளிர் சுய உதவி குழுவில் கடன் கிடைக்கும். ஸோ இதுக்கு என்னெல்லாம் தகுதின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் 60 வயதுக்கு உட்பட்ட மகளிர் இருந்தால் தான் விண்ணப்பம் பண்ண முடியும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைந்தபட்சம் 10 நபர்கள் உறுப்பினராக இருத்தல் வேண்டும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணாவது, குழு துவங்கி குறைந்தது 6 மாதங்கள் செயல்பட்டிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வங்கியில் கணக்கு தொடங்கி 3 மாதங்கள் கழித்து தான் உங்களுக்கு இதில் கடன் பெற முடியும். இந்த தகுதியெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முகாமில் நீங்கள் போகும்போது என்னெல்லாம் ஆவணங்கள் கொண்டு போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வங்கி கணக்கு புத்தகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழுவின் கடைசியாக 6 மாத கால வங்கி வரவு செலவு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் கோருபவரின் குழுவின் தீர்மான நகல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழுவின் புகைப்படம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடையாள ஆதார், பேன் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேடிங் ரிப்போர்ட், இதெல்லாமே நீங்கள் கொண்டு போய் விண்ணப்பம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மகளிர் சுய உதவி குழுவில் உங்களுக்கு கடன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.